இவங்க 15 டன் ஏசி இதுக்கு தனியாக டிரான்ஸ்பர் போகிறது எவ்வளோ ஓடிக்கிறாங்க. ஒன்வேல போயிட்டு தம்பி கிடையாது. நேற்று நைட்டு வந்து பிரச்சனை போடுறாங்க. ஏன் போடல? அப்போ நீ என்ன பேசுறீங்க? முடியாதுங்க. சரி வந்துங்க போ. சரி வந்துங்க. நேற்று நைட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சரி வந்து நீ என்னடா பாத்து என்ன பாத்துப்பா 3 நாளா இது கண்டா 3 நாளா இது கண்டா பண்ணி நைட்ல தான் நிம்மதியா தூங்குறாங்க. பகல் விட்டு 3 நாள் எது கண்டா பண்ணி அது பதில் சொல்லுங்க. அதுவும் கேக்கல பதில். ஸ்மார்ட் லைவ் வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 3 நாள் பகல்ல நான் கரெக்ட் சொல்றேன். எனக்கு தேவையில்ல பகல் யாருக்கு நைட்ல 3 நாள் எது வர மாட்டோம். ஆள் வரவங்க என்ன செய்ய மாட்டோம். ஏய் வரணும் பார்க்கலாம். ஜெய் யார் வந்தோனே போய் சொல்றோம். 3 நாள் வேற ஒண்ணு மாதிரி காரணம் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒர்க் அதிகமா ஸ்டாஃப் அதிகமா இருக்கு. வேற ஒண்ணு நீ சொல்றது வேற காரணம் ஹையர் ஆபீஸ் கேட்டா ஆள் அதிகமா கொடுங்க. நேத்து சுரேஷ் இல்லனா கரண்ட் வந்து கவர்மெண்ட் அது தெரியுமா தெரியாதா? எவ்வளவு நேரம் ஸ்பாட் வரல. ஏஇ வந்து எங்களுக்கு வந்து அச்சூன்ஸ் கொடுத்தாருன்னா நாங்க ஏஇ வந்து வண்டி எடுப்பேன். யாரும் கூட்டுவான் அரசு கூட பண்ணிடுவேன். ஆனா அங்க போட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் முடிவு போட்டுருவேன். ராத்திரியோட ராத்திரி 1500 ரூபா ஒரு மணி நேரம் அடிச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் கவரப்பேட்டை இபி அலுவலகம். நைட் டியூட்டி பார்க்குற ஒரே ஆள் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ரூமும் மூடி இருக்கு. ஒரு இடத்துல கூட ஆள் இல்லை. இபியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இதுதான் நைட் டியூட்டி பார்க்குற லட்சணம். பார்த்தீங்கன்னா சைடிஸ்க்கு மாங்காய் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்போட ஸ்டிக்கர் இருக்குது. கிளாஸ் இருக்குங்களா? சூப்பர் சூப்பர். கிளாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்குறாங்க. தண்ணி குடிக்க வச்சுருக்கிறாங்களா, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்க. என்னங்க யாரும் ஃபோன் எடுக்கலையா? ஒரு 10 நாளாக இந்த போராட்டம்